உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, இந்த வருடத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்குது, ஒவ்வொரு விதமான லட்சியங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் பார்க்க போனா நான் எப்படியாவது தப்பிச்சா போதும் அப்படிங்கிற ஒப்பீனியன் இருக்குது. அப்ப இவங்களுக்கு எல்லாமே இந்த வருடத்தினுடைய கிரகங்கள் எப்படி இருக்குது, அந்த கிரகத்தினால உங்களுடைய முன்னேற்றங்கள் எப்படி இருக்கும், இதைத்தான் இப்ப பார்க்க போறோம். இப்ப பார்க்க போறது ராசி ஆகப்பட்டது மீன ராசி. அப்ப அந்த மீன ராசியில இப்ப 100% பேர் இருக்கிறாங்கன்னா அதுல 30% பேர் நல்லா இருக்கிறாங்க. மீதி 30% பேர் நடுத்தர வாழ்க்கை, மேலேயும் போக முடியாம கீழேயும் போக முடியாம, அவங்க பார்க்க ஜெயிக்கவும் முடியாம தோக்கவும் முடியாம, நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்ல முடியாம நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாம ஒரு குழப்பமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் இருக்கக்கூடிய அந்த 30% பேர் ஏற்பட்டது வாழ்க்கையில பார்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தன்னால பார்க்க போனா நல்ல பிளேஸ்க்கு வர முடியல, நல்ல ரீச் ஆக முடியல. அது மட்டும் இல்ல, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் அதுல ஸ்டாண்ட் பண்ண முடியல, லாஸ் ஆகுது. நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாரிச்சு இந்த பிசினஸ்ல போட்டு இந்த பிசினஸ்லயும் நல்லா இல்லை, வேலைக்கு போனாலும் வேலையும் நல்லா இல்லை. அப்ப தன் வாழ்வா சாவா, நான் ஏன் பிறந்தேன் இப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்கள பார்க்க போனா யார் நல்லா இருப்பாங்க அதை பத்தி இப்ப பார்க்க போறோம். டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் 30% பேர் சொன்ன நானும் அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி, அவங்களுக்கு என்ன லட்சியம்னா, நல்லா இருக்கிறாங்கன்னா அந்த ஸ்தானத்தையும் தக்க வச்சுட்டு அவங்க பார்க்க போனா ஆசைப்பட்ட எதிர்பார்த்த அந்த உயரிய வாழ்க்கை வாழணும், அந்த ஆம்பிஷன் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி முடிவுல இருக்கிறாங்க. நடுத்தர வாழ்க்கை வாழ்றவங்களாகப்பட்டது, நம்ம எப்படியாவது இந்த நடுத்தர வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் மேல வந்துட மாட்டோமா, நம்ம சம்பாதிக்க மாட்டோமா, நம்ம சாதிக்க மாட்டோமா, நாம ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர மாட்டோமா, நம்ம நல்லா இருக்க மாட்டோமா, இப்படிங்கிற முடிவிலும் முயற்சியிலும் ஒவ்வொருத்தர் போயிட்டு இருக்கிறீங்க. இன்னொரு சிலர் ஆகப்பட்டது, எது செஞ்சாலும் சரியில்லை, எது நினைச்சாலும் ஆக மாட்டேங்குது. அப்போ நம்ம ஏதாவது ரூபத்துல இந்த பிசினஸ் நம்ம சக்சஸ் பண்ணிருமா, நமக்கு இந்த வேலை கிடைச்சிருமா, இந்த வருஷத்துல நம்ம ஜெயிச்சிருவோமா, நமக்குன்னு ஒரு விடிவாளம் இல்லையா அப்படின்னு எதிர்பார்க்கறவங்க ஒரு சில பேர். இப்போ அவங்கள யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். இப்ப மீன ராசிக்காரங்க, அப்ப இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுன்னா, இப்ப நம்ம வருஷ பலன் பார்க்கறதுனால நாம இந்த வருடாந்திர கிரகங்கள் தான் எடுத்துக்கணும். அப்போ குரு பகவான் மேசத்துல இருக்கிறாங்க. மேசத்துல இந்த ஏப்ரல் வரைக்கும் இருப்பாங்க, மே மாசம் மாறிடுவாங்க. அதுக்கு அடுத்ததாகப்பட்டது இந்த ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது இப்ப ஆயிடுச்சு. அந்த ராகு பகவான் ஆப்பட்டது மீனத்துல இருக்கிறாங்க, கேது பகவான் ஆப்பட்டது கண்டியில் இருக்கிறாங்க. இந்த வருஷம் பூரா அது எந்த மாற்றமும் இல்லை. அது போக இந்த சனி பகவான் இப்ப கும்பத்துல இருக்கிறாங்க. அப்ப இந்த கும்பத்துல பார்க்க போனா 2.5 வருஷ காலத்துக்கு எந்த மாற்றமும் இல்லை. அப்ப இது போக இந்த மாதாந்திர கிரகங்கள் எடுத்துட்டீங்கன்னா, மெயினா பாத்தீங்கன்னா இப்ப செவ்வாய் பயிற்சி நடக்குது. இந்த செவ்வாய் பயிற்சி ஆப்பட்டது தனுசுல இருந்து மகரத்துக்கு வராங்க பிப்ரவரி மாசம். அப்ப இந்த மகரத்துக்கு உச்ச பலம் அடைகிறாங்க. அப்போ அந்த 1.5 மாச காலங்கள் ஆப்பட்டது மகரத்துல இருப்பாங்க. சுக்கிர பகவானும் மகரத்துக்கு வந்துருவாங்க, புதன் பகவானும் மகரத்துக்கு வந்துருவாங்க, தனுசுல இருக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி அந்த சூரிய பகவானும் மகரத்துல இருக்கிறாங்க. அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது அந்த பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேல கும்பத்துக்கு போயிடுவாங்க. அப்போ மீன ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அப்ப இந்த 2ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் அந்த செவ்வாய் பகவான். அப்ப அந்த பாக்கியாதிபதியும் தனாதிபதியும் உச்ச பலம் அடைகிறாங்க மகரத்துல.
அப்ப இந்த 1.5 மாத காலங்கள் ஆகப்பட்டது மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்ல, அவங்க வாழ்க்கையில இதற்கு முன்னாடி என்ன நஷ்டப்பட்டிருந்தாலும் என்ன கஷ்டப்பட்டிருந்தாலும் இந்த காலகட்டத்துல இந்த 1.5 மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தனாதிபதி நல்லா இருக்கிறதுனால ஜெயிப்பீங்க நீங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பாக்கியாதிபதி உச்ச பலம் அடைவதால் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாக்கியம் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்லது நடக்கும். டோட்டலா பாத்தீங்கன்னா செவ்வாய்ங்கிறது பூமிகாரகம். அது மட்டும் இல்லைங்க, மருத்துவத்துக்கும் அந்த செவ்வாய் அனுகிரகம் தேவை, மருத்துவம் படிப்பதற்கும். அப்ப அந்த பூமிகாரகன் ஆகப்பட்டது இன்னைக்கு வந்து உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பூமி யோகம் இருக்குது. அப்ப பூமியை நீங்க வாங்கி போடலாம், சொத்து சேர்த்தலாம். அது மட்டும் இல்லாம கட்டடங்கள் கட்டி வாடகைக்கு விடலாம். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிறதுக்கு எனக்கு இடமே இல்லை, எனக்கு வீடே இல்லை, எனக்கு பூமியே இல்லைன்னாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டயத்துல வந்து இருப்பதற்கு உண்டான இல்லடம் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க பூமி சொத்து வாங்கி போடுவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மீன ராசிக்காரங்களை உயர்த்தி விடும், எந்த ரூபத்திலும் அவங்களுக்கு குறை வைக்காது. அது போக இந்த மீன ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 12ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. அப்ப அந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆகப்பட்டது விரயச்சனி. அப்ப அந்த விரயச்சனி அப்படிங்கிறது 30 வருஷத்துக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதிகமான பாதிப்புகள் இருக்கும். இது 2ஆம் சுத்து 7 சனியா இருக்கிறவங்களுக்கும் 3ஆம் சுத்து 7 சனியா இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா பாதிக்காது. அப்ப இந்த விரயத்தில் இருக்கிறாங்கன்னா நீங்க வந்து ஏதாவது ரூபத்துல குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யலாம், காது குத்தலாம். இன்னைக்கு வந்து பார்க்க போனா நம்ம வீட்டுல ஒரு விருந்து விசேஷம், கெடா வெட்டுறது, ஒரு கல்யாணம், இதெல்லாமே பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு எந்த ரூபத்திலையும் விரயத்தை கொடுத்தாலும் அந்த விரயத்தினால நீங்க பாதிக்கப்படாத அளவுக்கு கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அப்போ இந்த காலகட்டத்துல ஒரு சில பேர் ஆகப்பட்டது ரொம்பவுமே நொந்து போய் வாழ்க்கையில பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில எந்திரிக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்து என்னடா வாழ்க்கை, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நல்ல நிலைமைக்கு வர முடியலையே அப்படிங்கிற சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து பார்க்க போனா இந்த டயத்துல எந்த தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்க ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதோ, ஒரு வேலைக்கு புதுசா ஜாயின் பண்றதோ, ஒரு வேலை மாறுறதோ, இதுக்கு எல்லாமே நீங்க முயற்சி பண்ணலாம். அதே சமயத்துல இந்த விரைச்சனி காலகட்டத்துல நீங்க வந்து கண்டிப்பாக இடம் மாற்றங்கள், வீடு மாத்துறது, ஊர் மாத்துறது, ஸ்டேட் டு ஸ்டேட் போறது, இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். இது நடந்தாலும் நன்மையில தான் முடியும் போலியோ தப்பா முடியாது. அப்ப அந்த குரு பகவானாப்பட்ட 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவுடைய பார்வைகள் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்ப 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆப்பட்டது மே மாசத்துல உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுவாங்க. அப்ப இந்த 3ஆம் இடத்துக்கு போனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு தோஷமும் இல்லை மீன ராசிக்காரங்களுக்கு. அப்ப இந்த 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கு போறதுனால உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய முயற்சிகள் நல்லா இருக்கும். அதுபோக அந்த குருவுடைய பார்வைப்பட்ட இடங்கள் ஆகப்பட்ட உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பான இடத்துல அந்த பார்வைப்படுது. அதனால மீனராசியில பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பீரியட்ல அவங்களுக்கு வந்து ஒரு சுபகாரியங்கள் செய்யறது, திருமண காரியங்கள் செய்யறது, இதற்கு முயற்சி பண்ணனால் கண்டிப்பாக நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு. அப்ப இந்த ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆகப்பட்டது இந்த 1.5 மாத காலங்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாரு. ஏன்னா அங்க வந்து பார்க்க போனா செவ்வாய் பகவான் உச்சம். அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது செவ்வாய் பகவானுடைய வீட்டுல குரு இருக்கிறாங்க. அப்ப அந்த குருவாகப்பட்டது அந்த ஸ்தான பலம் நல்லா இருக்கிறதுனால அந்த மீனராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு கெடுதலுமே வராது. அப்ப மற்ற நாட்கள் அந்த ராகு பகவான் ஆகப்பட்ட ஜென்மத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து திருமண தடை, குழப்பங்கள், பிரச்சனைகள், குடும்பத்துல வந்து பார்க்க போனா ஜென்மத்துல ராகு இருக்கிறதுனால மன வேற்றுமைகள், மனக்குழப்பங்கள் இதெல்லாமே வரும். வந்தாலும் இந்த குருவுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால அது வந்து தப்பிச்சு பொழைச்சுக்குவீங்க, தப்பிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. மீனராசிக்காரங்களே, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில
நீங்க நல்ல நிலைமைக்கு வந்தே தீர்வீங்க. எந்த ரூபத்திலையும் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த 2 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.